மாதுளை செடி வைக்கும் பொழுது போடும் உரம் சும்மா கொத்து கொத்தா காய்க்குதே. மாதுளை செடி என்பது வெறும் தோட்ட அலங்கார பொருள் அல்ல, நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் மிகுந்த பயனளிக்கும் ஒரு நவமணி போல. மாதுளையில் இருக்கும் ஆக்சிஜனேற்றிகள், வைட்டமின் சி, இரும்பு சத்து, நார்ச்சத்து போன்றவை நம் உடலை வலுப்படுத்துவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கின்றன. இதயம் ஆரோக்கியமாக இருக்க, இரத்த ஓட்டம் சீராக நடைபெற மாதுளை பழம் பெரிதும் துணை புரிகிறது. இத்தகைய நன்மைகள் நிறைந்த பழத்தை வீட்டிலேயே வளர்த்து சாப்பிட முடிந்தால் அதற்கு சமம் வேறொன்றுமில்லை. அதனால்தான் பலர் இன்று மாடி தோட்டம், பின்புற தோட்டம், பால்கனிகள் என எங்கு வாய்ப்பு கிடைத்தாலும் மாதுளையை வளர்க்க ஆர்வம் காட்டுகிறார்கள். மாதுளை வளர்ப்பதற்கான முதல் கட்டமே சரியான வகையை தேர்வு செய்வது. இந்தியாவில் பக்வா, கணேஷ், அராக்தா போன்ற வகைகள் சிறந்த மகசூலையும் சுவையையும் தருவதாக பெயர் பெற்றவை. உங்கள் பகுதியில் இருக்கும் காலநிலை, வெப்பநிலை ஆகியவற்றை பார்த்து எந்த வகையை வளர்ப்பது என்று முடிவு செய்ய வேண்டும். பொதுவாக மாதுளை அதிக சூரிய ஒளியும் வெயிலும் கிடைக்கும் வறண்ட சூடான பகுதிகளில் சிறப்பாக வளரும். நிழல் அதிகம் படும் இடங்களில் நடவினால் செடியின் வளர்ச்சி தடைபடும், பழங்களும் சிறப்பாக காயாது. அதனால் வெளிச்சம் நன்கு புகும் இடத்தையே தேர்வு செய்ய வேண்டும். மாதுளையை நடும் மண்ணுக்கு முக்கியம். நீர் சுலபமாக வடிகாலாகும் மண்ணில் மாதுளை நன்றாக வளரும். அதிக மழை பெய்யும் பகுதிகளில் நீர் தேங்கி நிற்காமல் மேடு போல் மண்ணை அமைத்து அதில் செடிகளை நட வேண்டும். விதையிலிருந்து வளர்க்கலாம் என்றாலும் ஆரோக்கியமான தண்டுகளிலிருந்து நடவு செய்வதே விரைவில் நல்ல விளைச்சல் தரும். குழி தோண்டும் போது வேரின் நீளத்தை விட 2 மடங்கு ஆழமாக தோண்டி அதில் மாட்டுச்சாணம், பசுமை உரம் போன்றவற்றை சேர்த்து பின்பு கன்றை வைத்து நிறைய தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதற்கு பிறகு அடித்தளத்தை சுற்றி கரிம தழைகள் போட்டு ஈரப்பதத்தை காக்கும் பழக்கம் மிகவும் பயனுள்ளதாகும். நீர்ப்பாசனம் செய்யும் முறையையும் கவனிக்க வேண்டும். இளம் மாதுளை செடிகள் வறண்ட காலங்களில் வாரத்திற்கு 1 முறை அல்லது 2 முறை ஆழமாக நீர் ஊற்றினால் வளர்ச்சி சீராக இருக்கும். ஆனால் மிகுதியாக நீர் ஊற்றினால் வேர்கள் சேதமடையும் அபாயம் உண்டு. அதனால் மண் எப்போதும் சற்று ஈரமாக இருக்க வேண்டும் என்பதே முக்கியம். தழைக்கூளம் போடுவதால் மண்ணின் ஈரப்பதம் நீண்ட நேரம் நீடிக்கும். செடி வளர்ச்சி பெறும் காலத்தில் நீர்ப்பாசனம் சரியாக நடந்தால் பின்னர் கிடைக்கும் பழங்களின் தரமும் அதிகரிக்கும். மாதுளை செடியை பராமரிக்க கத்தரித்தல் எனப்படும் செயல் அவசியம். குளிர்காலத்தில் செடியின் இறந்த கிளைகள், பலவீனமான கிளைகள் மற்றும் அடிப்பகுதியிலிருந்து வளரும் தேவையற்ற கிளைகள் அனைத்தையும் அகற்ற வேண்டும். இப்படி அகற்றினால் சூரிய ஒளி உள்ளே சென்று செடியின் ஒவ்வொரு பகுதியும் சீராக வளர உதவும். இதன் மூலம் பூச்சி தொற்றுக்கள் குறையும். சரியான வடிவில் கத்தரித்து பராமரித்தால் பழம் காயும் விகிதமும் அதிகரிக்கும். மேலும் செடிக்கு அருகே அழகான வடிவும் கிடைக்கும். மாதுளைக்கு பூச்சி தொல்லை ஏற்பட வாய்ப்பு அதிகம். குறிப்பாக இலை சுருட்டி வண்டு, பழ ஈ போன்றவை தாக்கும். இதற்கு வேப்பெண்ணெய், பூண்டுச்சாறு போன்ற இயற்கை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவது சிறந்தது. ரசாயன பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தினால் பழத்தின் தரம் குறையும் அபாயம் உண்டு. உரமிடுவதற்கும் இயற்கை உரமே சிறந்தது. 2 மாதங்களுக்கு 1 முறை மண்புழு உரம், பசுமை உரம் போன்றவற்றை கொடுத்தால் செடி ஆரோக்கியமாக வளரும். உரமிடல், நீர்ப்பாசனம், பூச்சி கட்டுப்பாடு ஆகியவற்றை சீராக செய்தால் மாதுளை செடி ஆரோக்கியமாக நீண்ட நாட்கள் வாழும். நடவு செய்த 2-3 ஆண்டுகளில் மாதுளை பழம் அறுவடைக்கு தயாராகும். பழங்கள் சிவப்பாகவும் உறுதியானதாகவும் இருக்கும்போது மட்டுமே அறுவடை செய்ய வேண்டும். முறையாக பராமரித்தால் வருடந்தோறும் அதிக மகசூல் கிடைக்கும். வீட்டிலேயே மாதுளை வளர்ப்பதால் ரசாயனம் இல்லாத சுத்தமான சத்தான பழங்களை குடும்பத்தினர் சாப்பிட முடியும். சந்தையில் கிடைக்கும் பழங்களை விட வீட்டில் கிடைக்கும் மாதுளையின் சுவை தனித்துவமானதாக இருக்கும். சிறிது பொறுமையுடனும் கவனத்துடனும் பராமரித்தால் மாதுளை செடி வருடா வருடம் மகிழ்ச்சி தரும் சுவையான பழங்களை தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.